சூரியன் 11ஆம் இடத்துல இந்த வாரத்தின் தொடக்கத்தில். அப்ப பாத்தீங்கன்னா எடுத்த வேலைகள் வெற்றியாகும், வருமானம் கூடுதலாக இருக்கும். 11ஆம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சரிக்கிறார் லாபஸ்தானத்தில். 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்த பிறகு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. நீங்கள் நம்பிக்கையோடு நம்பிக்கொண்டிருந்தவர்கள், எப்பொழுதும் பக்கபலமாக இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்து சனி வருகைக்கு பிறகு இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்க. உங்களுக்கு எதிராக கொடி பிடிச்சாங்க, உங்களை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள், நட்புகள் உடைந்தது, கணவன் மனைவி உறவு கூட சில இடத்துல உடைஞ்சு போச்சு. ஆனா இப்ப என்னாச்சு, சனி வக்கரமா இருக்காரு, அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ மீண்டும் ஒரு வசந்த காலம் என்பது போல என்ன நடக்க போகுதுன்னா, பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நிலை இந்த நேரத்துல இருக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும், நண்பர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும், கூட்டு தொழில் ஆதாயம் அடையும், அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். இந்த நிலைகள் எல்லாம் இப்பொழுது இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள்ள பொன் பொருள் சேர்க்கை நிச்சயமாக இருக்கும். ஒரு வாகனம் வாங்குறது, புதிய பொருட்கள் வாங்குறது போன்ற முயற்சிகள்லாம் வெற்றியாகும். இதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை மதியம் முதல் புதன் 12ஆம் இடத்துல, செவ்வாய்க்கிழமை சூரியன் 12ஆம் இடத்துல, விரைய செலவுகளும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது, வரவும் இருக்கிறது, விரைய செலவுகளும் காத்து கொண்டிருக்கிறது. வரவு செலவில் கவனமாக இருந்து விட்டால் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.